எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்துக்கும் உரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துவாராக. கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கிருபையாய் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு காலை பொழுதையும் நாம் கண்விழித்து பார்ப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆகவே அவருடைய மேலான கிருபை இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த கிருபை தொடர்ந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு சின்ன ஒரு வாக்குத்த வார்த்தையோடு கூட உங்களை சந்தித்து, ஆண்டவரே, நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். அது என்று பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ விதமான பாரங்கள். இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம்தான். கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி வரப்போகிறது. அநேக கேரள் சர்வீஸ் வரும். அநேக நீங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும், நிறைய செலவுகள் இருக்கும். ஏதோ ஒரு பாரம் உங்களை அழித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை. ஏன்னா நீ கலங்கி தவிக்காத. நீ கலங்கி தவிச்சிட்டு இருந்தீன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய பாரத்தை எல்லாம், உன்னுடைய சுமையை எல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு சந்தோஷமாய் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர் உனக்கு என்ன செய்வார்? அருளச் செய்வார். ஆகவே நீ உன் பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பாரம் எந்த பாரமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் தேவைகளாக இருக்கலாம், உன் சரீரத்திற்குரிய தேவைகளாக இருக்கலாம், எந்த ஒரு தேவையான காரியமாக இருந்தாலும், இன்னைக்கு எந்த ஒரு பாரம் உன்னை அழித்து கொண்டிருந்தாலும் அதை கொண்டு போய் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடு. ஏனென்றால் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதான் பேதுரு சொல்றார், உங்க கவலை என்ன எதுவா இருந்தாலும் சரி, அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் கொடுத்து சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உங்கள் பாரங்களை ஆண்டோடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு நீங்கள் லைப்பாருங்கள். கர்த்தர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கான நாளைக்காக ஆசீர்வாதத்தால் ஜெபித்து நான் முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த பாரத்தில், எந்தெந்த கஷ்டத்தில், கவலையில் அவர்கள் ரொம்பவும் பாரப்பட்டு இருக்கார்களோ அந்த பாரத்தை எல்லாம் என் தேவன் விசாரித்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்து தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய கருத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. குடும்பங்களில் சமாதானம், சவிக்கியம், சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் அதிசயமாய் நடத்தி இந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.